தகப்பன் நீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, எங்க மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாய். கரங்களை தட்டி சொல்லுவோம், சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், காரணம் சர்வ வல்லது இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு. சந்தோஷமாயிருங்க, கரங்களை தட்டி எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுவோம், சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னதான் நேர்ந்தா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து, அவங்கள பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சொல்லுங்க, சோர்ந்து மட்டும் போகாதீங்க. நம்மை அழைத்தவர் அவர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், யாக்கோபே என்று பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை நான் மறப்பேனோ, உன்னை நான் மறப்பேனோ என்று சொல்லி இருக்கிறார். நம்மை அழைத்த இயேசு இங்க உலாவி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். எத்தனை பேர் அது விசுவாசமா சொல்ல முடியும்? சொல்லுங்க. என்ன மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் நம்ம இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, கரங்களை தட்டி சொல்லுவோம், சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், கண்ணீரின் பாதையிலும் காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாய். கரங்களை தட்டி சொல்லுவோம், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்றவர், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் சொல்லுவோம், உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும்
தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். கரங்களை தட்டி சொல்லு. கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் மீது புரள்வதில்லை. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் மீது புரள்வதில்லை. காரிருளில் நீ நடந்தாலும் உன் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கரங்களை தட்டி சொல்வோம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. சொல்லுவோம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. புயல் காற்று உன்னை சூழ்ந்தாலும் அவர் கிருபை என்றும் உன்னை தாங்கிடுமே. புயல் காற்று உன்னை சூழ்ந்தாலும் அவர் கிருபை என்று உன்னை தாங்கிடுமே. சோதனையில் நீ அமர்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. சோதனையில் நீ அமர்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. கரங்களை சொல்லும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதம் அற்புதது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பறந்தோடுது, எல்லா சாபங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்கள் உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்கள் உயிர் தெழு மகிமை மாறவில்லை. சொல்வோம். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுங்க. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. சாபங்கள்
துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமை. உன்னன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாற. கரங்களை தட்டி சொல்லுங்க, வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உன்னன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் ஆவியானவரே எங்கள் ஆராதனை அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த ஆராதனை அற்புதங்கள் நடக்கட்டும்ப்பா. உங்களுடைய பிரச்சனை இறங்கி வரட்டும்பா. தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. பிசாசின் தந்திர செயல்களை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலப்படுத்துகிறோம். பிசாசின் தந்திர செயல்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆவியானவரே உம்முடைய கரம் இறங்கி வரட்டும்பா. உம்முடைய கரம் இறங்கி வரட்டையா. உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. இப்பொழுது உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. எங்கள் சபையானவரே உம்முடைய ஆவி ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் சொல்லுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் மகிமை மாறவில்லை. ஏசப்பா ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஓடுது நோய்கள் தீருது, ஓடுது நோய்கள் தீருது. சாபங்கள் பறந்தோடுது, எல்லா பாவங்கள் பறந்தோடு. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. சாபங்கள் பறந்தோடுது. எஜமானனே என் இயேசு ராஜனே சொல்லுவோம். எஜமானனே என் இயேசு ராஜனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எங்க எண்ணமெல்லாம் எங்க ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எங்க எண்ணமெல்லாம் எங்க ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. கரங்களை உயர்த்தி சொல். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான்
நேசிக்கி இயேசுவை நேசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, ஐயா உமக்காக தான் வாழ்கிறேன். கண்களை மூடி சொல்லுங்க எல்லாரும், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எங்க எண்ணமெல்லாம் எங்க ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எங்க எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்வோம், எங்க எண்ணமெல்லாம் எங்க ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடினதை போல தகப்பனே, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சித்தமாக இருக்கும் விடுமா இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியான நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், இந்த நாளுக்கு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆகாரத்தை நாங்கள் உட்கொள்ளும்படியாய் வந்திருக்கிற எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முதல் ஆராதனைக்கு கலந்து கொள்ள முடியாமல் தடைகளோடு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ தடைகளை அவர்களுக்காக எடுத்து போட்டு இரண்டாவது ஆராதனை அவர்களை அழைத்து வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள நேரத்தை நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியாருடைய வழி நடந்து எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். உட்காருவோம். சபைக்கான அறிவிப்புகள். சபையாக கவனித்துக்கொள்ளும். வருகின்ற கிறிஸ்மஸ் ஆராதனை வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி நமக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை 2 ஆராதனை கிடையாது, ஒரே ஆராதனை தான். காலை 5:45 மணிக்கு தொடங்கி 8:15 மணிக்கு முடிவடையும். முதல் ஆராதனை தொடங்குகின்ற அதே நேரத்தில் கிறிஸ்மஸ் ஆராதனை 2 ஆராதனை கிடையாது, ஒரே ஆராதனை தான். காலை 5:45 மணியிலிருந்து 8 மணி வரையும் நடைபெறும். இன்றைக்கு மாலை சரியாய் 6:30 மணிக்கு நம்முடைய சபையிலே பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் துதி ஆராதனை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்ததற்காக சபையாராய் கூடி நாம் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் ஃப்ராங்க்லின் அவர்களிடத்தில் அவர்களோடு கூட நாமும் வந்து ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுக்கும்படியாய் சபையார் கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வழக்கம்போல் சபைக்கான அறிவிப்புகள். ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நம்முடைய சபையிலே கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியார் சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும் தேசத்திற்கான ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஜெபத்திலும் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் கலந்து கொள்ளும்படியாய் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புதன்கிழமை மாலை பைபிள் ஸ்டடி மாலை 6:30 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடிவடையும். உபவாச கூட்டம் வியாழக்கிழமை காலை வாரந்தோறும் காலை 10 மணி முதல் 1 மணி வரையும் நடைபெறும். வெள்ளிக்கிழமை இரவு நம்முடைய சபையில் வாலிப சகோதரர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். காத்திருப்பு ஜெபம் மாலை சனிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். வழக்கம்போல் ஒவ்வொரு வாரமும் நமக்கு முதல் ஆராதனை காலை 5:45 மணியிலிருந்து 8 மணி வரையிலும், இரண்டாவது ஆராதனை 10:30 மணி வரையும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை 11:30 மணிக்கு தொடங்கி 12:30 மணிக்கு முடிவடையும். மாலை ஆராதனை மாலை 6:45 மணியிலிருந்து 8:15 மணி வரையும் நடைபெறும். மீண்டுமாய் நான் ஞாபகப்படுத்துகிறேன், வெள்ளிக்கிழமை கிறிஸ்மஸ் ஆராதனை 25ஆம் தேதி நமக்கு காலை 5:45 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடிவடையும். ஒரே ஆராதனை தான். 2 ஆராதனைக்குரியவர்களும் ஒரே ஆராதனை நடைபெறுவதனால் சீக்கிரமாய் வந்து நம்முடைய இடத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மாலை நடக்கக்கூடிய அந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பிற்கு அனைவரும் கலந்து கொள்ளும்படியாகவும் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள்.
அநேகருக்கு சரீரத்தில் பலவீனத்தின் நிமித்தமாய் சபையில் கூடி ஜெபிக்கும்படியாய் அறிவிக்கும்படியாய் கேட்டிருக்கிறார்கள். சபையாக கவனித்து நாம் முடிவில் அவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். சிஸ்டர் பாப்பி அவர்கள் கீழே விழுந்து நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய காலில் பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாகவும், சகோதரி கனிமொழி இருதய வலி நிமித்தமாய் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாகவும், சபைக்கு வரக்கூடிய அநேகருக்கு ஃபீவரினால் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். காய்ச்சல் அநேகருக்கு வந்திருக்கிறது. சகோதரர் ஸ்டீவன், சகோதரி சலோமி சிஸ்டர், டாக்டர் ரத்னசிங் அவர்கள், சகோதரி நளினி, இன்னும் சபையில் அநேகருக்கான அந்த வைரல் ஃபீவர் இருப்பதனால் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாகவும், பலவீனமாக இருக்கக்கூடிய சாராள் அம்மாவிற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். கிறிஸ்டபர் அண்ணாவுடைய அம்மாவிற்காகவும் கிறிஸ்டி அக்காவுடைய அம்மாவிற்காக ஜெபிக்கும்படியாகவும் கேட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்முடைய சபையில் ஒரு குழுக்களாக கூடி பில்ரோத் சிஸ்டர்ஸ் சேர்ந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு சென்று அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சில நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு வந்தார்கள். அங்கு அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் 4 வயது முதல் 17 வயது வரையிலும் அநேக சிறு பிள்ளைகள் கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் அந்த இடத்தில் இருக்கிறார்களும் அவர்களுக்காக குறிப்பாக ஜெபிக்கும்படியாய் சபையார் கேட்டிருக்கிறார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒருமுகப்பட்டு பெயர்களை வாசித்து நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்படியாக, ஆண்டவர் சுகத்தை கொடுத்து அவர்களை ஒரு சாட்சியாய் நிறுத்தும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசியாய், பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் அதிகாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்முடைய சபையிலே கூடி நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் பெயர்களை வாசித்த ஒவ்வொரு பெயர்களையும் கத்தாவே நாங்கள் நினைவூர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் வாசிக்கின்ற போது எல்லா பெயர்களையும் நீ கேட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே ஒரு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. பலவீனமான பகுதியிலே ஆண்டவருடைய கரத்தை நீர் நீட்டி ஆண்டவரே உம்முடைய வல்லமை நீர் அனுப்பி அவர்களுக்கு பரிபூர்ண ஒரு சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை நீ ஆராதனைக்கு அழைத்து வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. விசேஷமாக இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக ஒரு நாங்கள் செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதனைகளை கர்த்தாவே நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே இந்த பலவீனத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகளின் கர்த்தாவே நீடித்த நாட்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீ தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பரிபூர்ண சுகம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ஜெபத்தின் நீளமாய் கர்த்தாவே ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை அந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிளட் கேன்சரினால் பாதிக்கப்பட்டிருக்க அநேக பிள்ளைகளுக்காய் விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே அந்த பிள்ளைகளுடைய ரத்தத்தை உடைய ரத்தத்தினாலே கர்த்தாவே சுத்திகரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சுத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்படியா நீர் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சிஸ்டர் கனிமொழி அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொடுக்கும்படியாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். நான் வாசிக்கிறேன். நான் மறுபடியும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். எனக்கு இருதயத்தில் அடைப்பு இருக்கிறது என்று சொல்லி உறுதி செய்தவர்கள் பின் எனக்கு ஆஞ்சியோ செய்து அதை குணப்படுத்தினார்கள். இப்பொழுது இரத்த அணுக்கள் குறைவாக உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். வயிற்றில் கர்ப்பப்பையில் கட்டி மட்டும் உள்ளது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். தயவு செய்து எனக்காக ஜெபிக்கவும். என் இருதய அடைப்பை குணப்படுத்தின கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். எனக்காக மீண்டுமாய் ஜெபிக்கும்படியான உங்களை சபையாரை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே உங்களை ஜெபத்திலும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாம் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரே ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு வாலிபர் கூட்டம் இருக்காது. இன்னைக்கு 3வது வாரம் வாலிபர் கூட்டம் இருக்காது. தொடர்ந்து கான்செர்ட் இருக்கும். தயவுசெய்து யாவரும் வாங்க. நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஈவினிங் மாலை ஆராதனைக்காக நிறைய செலவு நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறோம். தயவுசெய்து வாங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை தொடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நம் போதகர் இன்னொரு சபையில் தாம்பரம் பல்லாவரம் ஏசியாவில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க சென்றிருக்கிறார். ரொம்ப நாள் அநேக நாட்கள் சென்று நம்மத்தில் இவாஞ்சலிஸ்ட் மனோகர் அங்கிள் நம்மத்தில் வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி மனோகர் அங்கிளை நம்ம வரவேற்கலாம். தயவு செய்திருக்கா. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான தெய்வத்தினுடைய மக்களே, இந்த நாளிலும் உங்களோடு கூட
கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் எனக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிற இந்த மாபெரும் சிலாக்கியத்திற்காய் நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்து திருச்சபையின் போதகருக்கு நான் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது, நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து போவோம். அதற்கு முன்பதாக நான் எப்போதும் சொல்லுகிறது போல ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி பிற்பாடு தேவனுடைய வசனத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஒருவேளை நானே கூட உங்களுக்கு சொல்லி இருக்கலாம், அல்லது நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் அந்த நிகழ்ச்சியை அல்லது இந்த சம்பவத்தை இந்த நாளிலே நினைவுபடுத்தி கொள்ளுவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அறிந்த ஒரு காரியம்தானே, அதை திரும்ப சொல்லுவதிலே என் நேரம்தானே வீணாகிறது என்று நினைக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நினைவுபடுத்தி கொள்ளுவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஒரு இடத்திலே 3 நாள் கூட்டம் நடந்தது. முதல் நாள் கூட்டத்திலே பிரசங்கியார் பாவங்களை குறித்து என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக மக்கள் செய்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரு சகோதரி கூட்டம் முடிந்ததும் நேராக பிரசங்கியாரிடத்தில் வந்து, என்னுடைய பாவத்தை எல்லாம், என்னுடைய குற்றங்களை எல்லாம் யாரோ உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், ஆகையினால என்னை குறித்து தான் நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பிரசங்கியாரிடத்திலே சண்டை போட்டார். அவர் சொன்னார், முதல் தடவையாக நான் இந்த இடத்திற்கு வருகிறேன், நீர் யார் என்று எனக்கு தெரியாதம்மா, யாரும் உன்னை குறித்து சொல்லவில்லை என்று சொன்னார். இருந்தாலும் அந்த அம்மா கேட்கவில்லை, அவரை திட்டிவிட்டு போய்விட்டார்கள். போகும்போது அந்த அம்மாவை கூப்பிட்டு பிரசங்கியார் ஒரு ஆலோசனை சொன்னார். அம்மா, நீங்கள் இன்றைக்கு இரவு வீட்டுக்கு போங்கள், போய் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் சொல்லுகிறபடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னார். என்ன ஜெபம் என்று சொல்லி அந்த அம்மாள் கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், ஆண்டவரே, என்னை எனக்கு காட்டும் என்று சொல்லி நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லி அனுப்பினார். இந்த சகோதரி வீட்டுக்கு போனார்கள். இரவு படுக்கைக்கு போகும் முன்பதாக இந்த பிரசங்கியார் சொன்னபடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, என்னை எனக்கு காட்டும் என்று சொல்லி. அவ்வளவுதான். ஜெபிக்க தொடங்கின போது பிரசங்கியார் சொல்லாத அநேக பாவங்கள் எல்லாம் திரையிலே பார்ப்பது போல அந்த சகோதரின் கண்முன்பாக வந்தது. தேம்பி தேம்பி அழுதாள், கண்ணீர் விட்டார். அந்த துக்கத்தோடு கூட அப்படியே உறங்கியும் போனார். மறுநாள் கூட்டம் எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். 2வது நாள் கூட்டம் முடிந்ததும் நேராக பிரசங்கியாரிடத்தில் வந்து, நேற்றைய தினத்தில் எவ்வளவு சத்தம் போட்டாலோ அந்த அம்மாள் அதை விட அதிகமாக சத்தம் போட்டாள். நீர் என்ன ஆலோசனை சொன்னீர்? நீர்தான் ஏதோ பாவங்களை குறித்து சொன்னீர் என்று சொல்லி பார்த்தால், நீர் சொன்ன ஜெபத்தின் மூலமாக இன்னும் அநேக பாவங்களை எல்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நான் துக்கித்து அழ வேண்டியதாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை நீங்கள் சொல்லலாமா என்று சொல்லி அவரிடத்தில் சண்டை பிடித்து விட்டு புறப்பட்டு போனார். அப்பொழுதும் அந்த பிரசங்கியார் கூப்பிட்டு, அம்மா, நேற்றைக்கு ஒரு ஆலோசனை சொன்னேன், இன்றைக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், அதன்படியும் செய்யுங்கள் என்று சொன்னபோது உங்களுடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி சொன்னார். இல்லை இல்லை, நான் சொல்லுகிற ஆலோசனையை இன்றைக்கு தயவுசெய்து நீங்கள் ஏற்று அதன்படி செய்யுங்கள், அதன்படி ஜெபம் செய்யுங்கள் என்று ஒரு ஆலோசனையை சொன்னார். என்ன ஆலோசனை என்று சொல்லி கேட்டார். அந்த பிரசங்கியார் சொன்னார், ஆண்டவரே, என்னை எனக்கு காட்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நீங்கள் ஜெபித்தீர்கள் அல்லவா, அது மாதிரி என்னை எனக்கு காட்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜெபிக்காமல், ஆண்டவரே, உம்மை எனக்கு காட்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆலோசனை சொன்னார். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாள் கடந்து போனால், இரவு சாப்பிட்டு விட்டு படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக பிரசங்கியார் சொன்னபடி, ஆண்டவரே, நேற்றைய தினத்தில் என்னை எனக்கு காட்டினீர்,
இன்று உம்மை எனக்கு காட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார். அவ்வளவுதான். ஆண்டவர் அவ்வளவுக்காகப்பட்ட பாடுகள், அவர் சிந்தின இரத்தம், அவர் சிலுவை ஏற்றுக்கொண்ட சகல காரியங்களையும் வெளிப்படுத்தினார். உனக்காக அல்லவோ இவ்வளவு காரியங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு திரைப்படத்தில் பார்ப்பது போல சகல காரியங்களை வெளிப்படுத்தினார். அவர் உள்ளம் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் பொங்கினது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினால் அந்த சந்தோஷத்தோடு கூட அவர் உறங்கினார். 3வது நாள் கூட்டத்திற்கு வந்தால், கூட்டம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தால், கூட்டம் முடிந்ததும் வேகமாக பிரசங்கியாரிடத்தில் வந்தால், சண்டை பிடிக்க வருகிறாளோ என்று சொல்லி பிரசங்கியார் நினைத்தார். அவள் சொன்னால், நான் உங்களை ஆண்டவரே, பிரசங்கியாரே, உங்களை நான் வசைப்பாட வரவில்லை, நான் உங்களை வசைப்பாட வரவில்லை, உங்களை வாழ்த்த வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வத்தினோட மக்களே, இதை சொல்ல வந்த காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் காரியங்களை உணர்த்துவார், காரியங்களை வெளிப்படுத்துவார். அந்த காரியங்களையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட்டு கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலே தவறி இருக்கிறோம், எந்த இடத்திலே குற்றம் பண்ணி இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அந்த இடத்திலே நாம் சரி செய்து கொள்ளுவோமேயானால் ஆண்டவர் அவர் சொன்னதான உலகத்தினாலே கொடுக்க முடியாததும் எடுக்க முடியாததுமான சமாதானத்தை நமக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. ஆகையினால் அப்படிப்பட்ட சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம், ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஒரு மனப்படுவோம். கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே, கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், பல கோடி ஸ்தோத்திரம். கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே, கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே, கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், பல கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், பல கோடி ஸ்தோத்திரம். மாயையான உலகிலே மாய்ந்து போன என்னையே, மாயையான உலகிலே மாய்ந்து போன என்னையே மாற்றி வைத்ததும் உந்தன் கிருபையே, மாற்றி வைத்ததும் உந்தன் கிருபையே, என்னை மாற வைத்ததும் உந்தன் கிருபையே, என்னை மாற வைத்ததும்
கிருபையே என்னை வாழ வைத்ததும் உந்தன் கிருபையே என்னை வாழ வைத்ததும் உந்தன் கிருபையே கருவினிலே என்னை கண்டவரே கிருபையினால் என்னை அழைத்தவரே கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் பல கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் பல கோடி சோத்திரம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டு அந்த நேரம் முதற்கொண்டு இத்தருணம் வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை ஆண்டவரே தியானிக்கிற இத்தருணத்திலே, இந்த தியான நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வருந்தி விரும்பி கேட்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நேரம் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரம் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரம் எங்களோடு கூட இரும் என்று சொல்லி உம்மை வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு, இந்த தியானத்திற்கு விரோதமாக செயல்படுகிற, யோசிக்கப்படுகிற, சிந்திக்கப்படுகிற எல்லா விதமான தீய எண்ணங்களுக்கு விரோதமாக, தீய செய்கைகளுக்கு விரோதமாக கூடி வந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளாகி நாங்கள் எல்லாரும் மீண்டும் ஒரு விசை ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்படுகிறோம், நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஆராதிக்கிற, வழிபடுகிற வல்லமையுள்ள உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எல்லா தடைகளையும் ஒரு விசை நாங்கள் கடிந்து கட்டி ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஜெயம் எடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும், ஆத்துமத்திலே திருப்தியாக்கி அனுப்பும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அருமையான தெய்வத்தினுடைய மக்களே, இந்த உலக வாழ்க்கையிலே பொல்லாத மனிதர்கள் எல்லாம் எழும்பி நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நமக்குண்டான நல்ல பெயர்களை எல்லாம் சீரடிக்கும்படியாக அநேக காரியங்களை அநேகர் செய்கிறது உண்டு. அது எங்கே நடக்கும் என்று சொன்னால், நாம் வாழ்கிற பகுதியில், நாம் எங்கே குடியிருக்கிறோம் அந்த பகுதியில் இருக்கலாம், அல்லது ஒருவேளை நாம் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மனிதர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சத்ரு என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த சத்துருக்கள் என்று சொல்லப்படுகிற இந்த விரோதிகளை, எதிராளிகளை சங்கீதக்காரன் ஒரு வித்தியாசமான நிலைமையில் மிருகங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். 22ஆம் சங்கீதத்திலே நாம் இவ்விதமாக இந்த காரியத்தை நாம் வாசிக்க முடியும். நான் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டு போகிறேன், காரணம் அடுத்த ஆராதனை இருக்கிறபடியினாலே நான் வேகமாய் நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். இந்த 22ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில், காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறான், பாசான் தேசத்து எருதுகள் என்னை வளைந்து கொண்டது என்று சொல்லுகிறான். அங்கே காளைகள் என்று சொன்னால் மாடோ அல்லது அவன் சொல்லுகிறது போல எருது அல்ல, மனிதர்களை குறித்து சொல்லப்படுகிற காரியம். 13வது வசனத்திலே, பீறி கர்ஜிக்கிறேன், சிங்கத்தை போல வாயை திறக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். 16வது வசனத்திலே, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறான். 21வது வசனத்தில், காண்டாமிருகத்தின் கொம்பிலே இருந்தேன் என்று சொல்லுகிறான். ஆக அங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆக சத்துருக்கள் மிருகங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி சொல்லப்பட்ட இந்த காளைகள், நாய், காண்டாமிருகம், சிங்கம் இவற்றில் எல்லாம் பலத்த ஒரு மிருகம் எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால் சிங்கம். ஆனால் இப்படிப்பட்ட அந்த சிங்கத்தை
தாவீது ஒரு சந்தர்ப்பத்திலே அதனுடைய தாடியை பிடித்து கொன்று போடுவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய தாடியை பிடித்து அதை கொன்று போடுகிறான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பெனாயா என்று சொல்லப்படுகிற ஒருவன், அவன் யார் என்று சொன்னால் தாவீதுக்கு மெய் காப்பாளர்களாய் இருந்தவர்களுக்கு தலைவன் அவன். அந்த பெனாயா என்று சொல்லப்படுகிறவன் அவன் மோவாப் தேசத்திலே 2 சிங்கங்களை கொன்று போடுவதாகவும், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், 2 சாமுவேல் 23:20. அந்த பெனாயா 2 சிங்கங்களை கொண்டு போடுகிறான். மாத்திரமல்ல, கெபியிலே இருந்த ஒரு சிங்கத்தையும் அவன் கொன்று போடுகிறான். இப்படியெல்லாம் இவர்கள் தாவீது, இந்த பெனாயா, இவர்களை எல்லாம் இந்த சிங்கத்தை கொன்று போடுவதற்கு என்ன ஆயுதங்களை பிரயோஜனப்படுத்தினார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் சிம்சோன் சிங்கத்தை அவன் கிழித்து போடுகிறான், ஒரு பாலசிங்கத்தை கிழித்து போடுகிறான். அது எப்படி என்று சொன்னால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதியும் 16வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசி. இதோ கர்ஜிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். போதும். கர்த்தருடைய பலத்த ஆவியினாலே அவன் அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான், கொன்று போட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே இப்படி கர்த்தருடைய ஆவியை பெற்று ஒரு பாலசிங்கத்தை கிழித்து போட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இந்த அனுபவம் உள்ள, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள இந்த சிம்சோன் 20 வருடங்கள் நியாயாதிபதியாக அரசாட்சி செய்தவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் அடிமையாக்கப்பட்டு, விலங்கிடப்பட்டு, கண்கள் பிடுங்கப்பட்டு, சிறையில் அடைக்கப்பட்டு காசாவின் சிறை கூடத்திலே மாவரைத்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பலத்த ஆவியினாலே ஒரு சிங்கத்தை கிழித்து போட்டவன் 20 வருடங்கள் நியாயாதிபதியாக அரசாட்சி செய்த ஒருவன். அவனுடைய இப்பொழுது நிலைமை என்னவென்று சொன்னால் அடிமையாக்கப்பட்டு, விலங்கிடப்பட்டு, சிறையில் அடைக்கப்பட்டு, கண்கள் பிடுங்கப்பட்டு காசாவின் சிறை கூடத்திலே மாவரைத்து கொண்டிருக்கிறான். அருமையான தெய்வத்தினுடைய மக்களே, அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்லுகிறேன். தன் சாவை தானே நிர்ணயித்து, தன்னுடைய சாவை தானே நிர்ணயித்து அநேகரை சாகடித்து தானும் செத்தான். அதுதான் அந்த வசனத்தினுடைய சுருக்கம். தானே தன்னுடைய மரணத்தை நிர்ணயித்தான், அநேகரை மரணத்துக்கு உட்படுத்தினான், அவனும் செத்தான். ஏன் இந்த அவலமான நிலைமை? அதுதான் இன்றைக்கு தியானம். கர்த்தருடைய பலத்த ஆவியினாலே சிங்கத்தை கிழித்து போட்டவன், 20 ஆண்டுகள் நியாயாதிபதியாக அரசாட்சி செய்தவன், மிகப்பெரிய பராக்கிரமசாலி.
ஒரு கேவலமான நிலைமைக்கு அவன் ஆட்படுத்தப்படுகிறான். மாத்திரமல்ல, தன்னுடைய சாவை தானே நிர்ணயித்து அநேகரை சாகடித்து அவனுடைய நிலைமை பரிதாபமான நிலைமைக்கு போய்விடுகிறது. தானும் சாகிறான். ஏன்? அருமையான தெய்வத்தினோட மக்களை, இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி என்னவென்று சொன்னால், ஒருவேளை நீங்களும் கூட ஆரம்ப நாட்களிலே ஆவியை பெற்ற ஒரு அனுபவத்தோடு ஆண்டவருக்கு பிரியமாய் சாட்சியாய் சத்தியமாய் வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஆனால் காலப்போக்கில் அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பான ஒரு நிலைமைக்கு வந்து, ஒருவேளை கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் உலகப்பிரகாரமான ஜீவியத்திலேயும் கூட ஒருவேளை நீங்கள் சோர்வடைந்து பல நிலைமைகளிலே கஷ்டப்பட்டு நீங்கள் இருப்பீர்களேயானால் அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும். சிம்சோனிடத்திலே காணப்பட்ட காரியங்கள் ஒருவேளை நம்மிடத்தில் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையின் சீரழிவுக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை கேவலமாய் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒருவேளை சிம்சோனிடத்திலே காணப்பட்ட காரியங்கள் உண்டா என்று சொல்லி சிம்சோனுடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒருவேளை அவ்விதமான காரியங்கள் இருக்குமானால் அதை இன்றைக்கு தற்பரிசோதனை செய்து, ஆம் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிபடுத்திக் கொள்ளுவோமேயானால், நெறிப்படுத்திக் கொள்ளுவோமேயானால் வருகிற புதிய வருஷத்தில் ஒரு புது விதமான ஆசீர்வாதத்திற்குள்ளாய் வழி நடத்தப்படுவோம். அல்லேலூயா. சிம்சோனிடத்தில் இப்படி காணப்பட்ட ஒரு காரியம் என்ன? எல்லாரும் அறிந்த காரியம். சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பல சந்தர்ப்பங்களில் பிரசங்கம் கேட்டு இருக்கிறோம். ஒரு வித்தியாசமான நிலைமையில இன்றைக்கு அந்த காரியங்களை பார்ப்போம். நான் வாசிங்கள் என்று சொன்னால் வாசிங்க, மற்ற நேரத்தில் வாசிக்க வேண்டாம். சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிற நேரமாகிறது. ஏன்னா அடுத்த ஆராதனைக்கு போக போகணும் இல்லையா? ஆகினால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம், எல்லாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அங்கே அப்படியே ஒரு விரலை வச்சுக்கோங்க, ஒரு புக் மார்க் இருந்தால் வச்சுக்கோங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? 14:1 ஒரு பெண்ணை கண்டான். சுருக்கத்தை நான் சொல்லுகிறேன். 3வது வசனத்தில் அந்த பெண் அவனுடைய கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். 7வது வசனத்தில் அவனுடைய கண்ணுக்கு அவள் பிரியமுள்ளவளாயிருந்தாள். சிம்சோனுடைய கண்ணுக்கு பிரியமுள்ளவளாய் ஒரு பெண் இருந்தாள். ஒரு பெண்ணை கண்டான், அந்த பெண் பிரியமுள்ளவளாயிருந்தாள். யாருடைய மகள், எப்படிப்பட்ட குணவதி, எந்த விவரமும் தெரியாது. ஆனால் கண்ணுக்கு பிரியமுள்ளவளாக இருந்தாள். அருமையான தெய்வத்தினோட மக்களே, சம்பந்தமில்லாத ஒரு இடத்திற்கு போகிறான். அந்த பெலிஸ்தரிடத்திலே அவன் அந்த இடத்திற்கு அவன் போனது இஸ்ரவேல் ஜனங்களின் ரட்சிப்புக்காக ஒரு வழியை கண்டுபிடிக்க போகவில்லை. கண்ணுக்கு பிரியமானவளை மணமுடிக்க அவன் போகிறான். ஆனால் நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எந்த கண்ணால் பார்த்தானோ அந்த கண் இன்றைக்கு பிடுங்கப்பட்டு காசாவின் சிறைக்கூடத்தில் மாவரித்து கொண்டிருக்கிறான். வசனம் நமக்கு தெரியும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாயிருக்கும். அருமையான தெய்வத்தோட மக்களே, கண்ணுக்கு பிரியமானவள், கண்ணுக்கு பிரியமுள்ளவளாய் இருக்கிறாள் என்பதற்காக யாரும் எவரையும் தேர்ந்தெடுக்க கூடாது. விவாகத்து காரியமாக யாராச்சும் பார்த்தீங்களான்னா முதல்ல பார்க்கறது என்ன பண்ணுவாங்க? பொண்ணு எப்படி இருக்கிறான், பையன் எப்படி இருக்கிறான், தோற்றம்தான் முக்கியம். அருமையான தெய்வத்தினோட மக்களே, வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்க முதன்மையாக பார்க்கிறது இந்த ஒரு காரியம்தான்.
கூடாது. ஆவிக்குரிய தகுதி உண்டா என்று சொல்லி பார்க்க வேணும். பையன் பைபிள் வாசிக்கிறானா, ஆலயத்துக்கு போவானா, ஜெபம் பண்ணுறவன் தானா, ஆலயத்தில் நடக்கிற காரியங்களை பங்கு கொள்ளுகிறவன் தானா, பக்திக்குரிய காரியம் எப்படி, இதை யாருமே கேட்குறதே இல்லை. அருமையான தெய்வத்தினோட மக்களே, நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்று சொன்னால், இம்மைக்கான காரியங்களை மாத்திரம் நீங்கள் முன்வைத்து ஏற்பாடு செய்கிற எந்த ஒரு விவாகமும் ஏற்புடையது அல்ல. இம்மைக்கான காரியங்களை மாத்திரம் பார்த்து செய்யப்படுகிற எந்த ஒரு விவாகமும் ஏற்புடையது அல்ல, நல்லதல்ல. அவ்வளவுதான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால். இன்னும் ஒரு சில உறவு போய்விடும், சொத்து போய்விடும், ஆஸ்தி போய்விடும் என்பதற்காக வாழ்க்கை துணை ஏற்படுத்தினால் அதுவும் கஷ்டம்தான். நம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆகியனால் ஆவிக்குரிய நிலைமை எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி ஆவிக்குரிய வட்டத்தில் பிள்ளைகளுக்கு வரன் முடிப்பது, விவாகம் முடிப்பது நல்லது. கண்ணின் காரியங்களை நம் ஜாக்கிரதையோடு கூட காத்து கொள்ள வேணும். பார்க்கிற பார்வை, வேதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம், பார்வையால் வந்தது பாப வாழ்வு. பார்வையால் வந்தது, சொல்லுங்க, பார்வையால் வந்தது, சொல்றது பின்னாடி சொல்லுங்க, பார்வையால் வந்தது பாவ வாழ்வு. தெரியுதுல்ல யாரு எதனால வந்தது? இந்த அம்மா பார்த்தால, பார்வையால் வந்தது பாவ உணர்வு. அது எங்கே? 3 தரம் பேதுரு மறுதலித்து விட்டான். சேவல் கூவிட்டு ஆண்டவர் பார்த்தார், மனம் கசந்து அழுதேன். பார்வையாலே வந்தது பாவ உணர்வு. எல்லா காரியங்களும் கிறிஸ்தவ சமயம் அல்லாத பல காரியங்களில் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் மூடி மறைத்து விட்டார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் மற்ற மதங்களில் பிற சமயங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் மூடி மறைத்து விட்டார்கள். சைவ பெரியார் ஒருத்தர், திருவுந்தியார்னு பேர், அவர் சொல்றாரு, முற்றி முதற்கொடிக்கும் மோக கொடி படர்ந்து அத்திப்படுத்தது என்று உந்தி பெற அப்பழம் உண்ணாதே உந்தி பெற. பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த காரியத்தெல்லாம் அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க மிக தெளிவா. எல்லாம் இங்கிருந்து பார்த்தான். அவர் சொல்றாரு, பழம் பழுத்ததுன்னு அதை சாப்பிடாத, அதை பார்க்காதங்கிற காரியத்தை. அதே மாதிரி இன்னொருத்தர் தாயுமானவர்னு ஒருத்தர் எழுதார், ஏதும் தெரியாது என்னை மறைத்த வல்லிருளை, ஏதும் தெரியாது என்று என்னை மறைத்த வல்லிருளை நாதான் நீக்கு ஞான ஒரு விளக்கு இல்லையோ, ஒரு ஞான விளக்கு இல்லையோ. ஆண்டவர் தான் சொன்னார், இந்த உலகத்திற்கு நான் ஒளியாக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நேமங்கள், நிட்டைகள், வேதங்கள், ஆகம, நீதிநெறி, ஓமங்கள், தர்ப்பணம், சந்தி, ஜபம், மந்திர, யோக நிலை, நாமங்கள், சந்தனம் பூசி இவர் காலங்கள் தோறும் செய்யும் பூஜை எல்லாம் சற்பனையே, வியர்த்தம். நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. பத்திரகிரியார்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லார், எம்மதமும் சம்மதம் என்று ஏமாந்து போகாமல் மெய்மதந்தான் இன்னதென்று மேவும் காலம் எக்காலம். நிறைய பேர் சொல்றாங்களே, எனக்கு எல்லாம் பிடிக்கும், எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று கிடையவே. நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த காரியத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் சிறமேற்கொண்டு நீங்கள் நடப்பீர்களே, ஆனால் எதுன்னு சொல்லி உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்கள் பார்வைக்கு நன்றாக தெரியும், உங்கள் பார்வைக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீங்கள் அதை அறிந்தும் அறியாதது போல நடந்து கொள்ளுவீர்களே, ஆனால் நடக்கிற காரியம் என்னவென்று சொன்னால்,
ஆசீர்வாதமான சுபிட்சமான ஒரு வாழ்க்கைக்கு வழி நடத்தப்பட முடியாது. ஆகையினாலே நம்முடைய பார்வை, இவன் எப்படி நடந்தான் என்று சொன்னால் பார்வையின்படி அறிந்து நடந்தான். முதல் காரியம், பார்வையின்படி அறிந்து நடந்தான். பார்த்தான், அறிந்தான், நடந்தான். பார்வையின்படி என்ன பார்த்தானோ கண்ணுக்கு பிரியமாய் இருந்தது, அதன்படி செயல்பட்டு விட்டான். அவ்வளவுதான் சுருக்கம். பார்வையின்படி நடந்தான். நான் சொல்ல வந்த காரியம், பார்வையின்படி நடக்காதே, பார்வையின்படி நடக்காதே. நம் ஆவிக்குரியவர்கள் ஆகையினால பார்வையின்படி நடக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் உண்டாக்கும் போது நடந்த காரியம் என்ன? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரவழைத்தார். என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு துணையை, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேணும், அமைதியா இருக்க வேணும். இல்லைன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஆதாமுக்கு சொல்லியிருப்பாரு, ஆதாமே போய் ரோட்டில் நின்று ஏதாச்சும் நீயா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாரு. உண்டாக்கணும்னு அவசியம் இல்லையே. நிறைய பேர் சொல்றாங்க, வாலிமான பிள்ளைங்க, தப்பா நினைக்காதீங்க, கண்ணிலே பேசிக்கிறாங்களாம். அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. கண்ணில் எப்படி பேசுறது? ஆவிக்குரியவர்களுக்கு இதெல்லாம் ஒவ்வாத காரியம். ஆவிக்குரியவர்களுக்கு ஒவ்வாத காரியம். நிறைய இடத்துல பட்டிமன்றமெல்லாம் நடத்தினுக்கிறாங்க. என்ன பட்டிமன்றம்னா, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது விரும்பி செய்து கொள்ளுகிற கல்யாணமா அல்லது பெற்றோர் செய்து வைக்கிற கல்யாணமா? கிறிஸ்தவங்களுக்கு இப்படிப்பட்ட பட்டிமன்றமெல்லாம் தேவையே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபி, ஆண்டவரே ஏற்ற துணையை உண்டாக்கி தாரும். இனி உனக்குன்னு யாரும் பிறக்க போகிறது, எங்கேயோ பிறந்திருக்கிறாங்க, அது குறிப்பிட்ட நாளில் கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. கடவுளுடைய சமூகத்தில் இங்கே நடந்த காரியம் என்ன? கண்ணுக்கு பிரியமானவளாய் இருந்தால் என்பதற்காக கடந்து போனான். நடந்த காரியம், கண்கள் பிடுங்கப்பட்டு காசாவின் சிறைக்கூடத்தில் இப்பொழுது இருக்கிறான். பார்வையின்படி அறிந்து நடந்தான். முதல் காரியம். இரண்டாவது காரியம், அவன் செய்த தப்பிதம் என்ன? அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். வழி விலகி போனான், வழி விலகி போனான், பாதை தவறி போனான், பாதை விலகி பிரிந்து நடந்தான். பாதை விலகி போகிறேன். சிம்சோன் விழுந்து போனதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல முக்கியமான ஒரு காரணம் இது என்னன்னா, தனியா போறது. தனியாவே போறான் பாருங்களேன். வசனத்தை குறித்து வச்சுங்க, வீட்டில் வேணும்னா போய் படிங்க. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தை பார்த்தீங்களன்னா, திம்னாத்திற்கு போகும்போது தனியே போனான். 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் காசாவுக்கு போகும்போது தனியே போனான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதே 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 16 நாளில் சோரே காற்றங்கரைக்கு போகும்போதும் தனியே போனான். அதுக்கப்புறம் மணமுடிக்க போகும்போது செத்த சிங்கத்தை பார்க்க வழி விலகி போனான். நியாயாதிபதிகள் 14:1, 16:1, 16:4 இந்த 3 வசனங்களில் பார்த்தீங்களான்னா தனியே போனான், தனியே போனான். அருமையான தெய்வத்தினோட மக்களே, தம்பி தங்கமார்களுக்கு அறிவுரையாக சொல்கிற காரியம் என்னன்னா, நீங்கள் எங்கே போனாலும் தனியாக போவாதீங்க, அப்பா அம்மா கூட போங்க. ஆவிக்குரிய நண்பர்கள் இருந்தால் அவங்களோடு கூட போங்க. உடன் பிறந்தவங்க இருந்தால் அவங்களோடு கூட போங்க. தனியாக போவாதீங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பு அல்ல. இளையகுமாரன் குறித்து தெரியும் இல்லையா? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்த அந்த கெட்ட குமாரன் சொல்லுமே,
அவன் ஆரம்பத்தில் அவன் போகும்போது நடந்த காரியம் என்னென்னா, சொத்தை பிரிச்சுக்கினா புறப்பட்டு போனான். சொத்தை பிரிச்சுக்கின்னு புறப்பட்டு போகும்போது தனியாக தான் போனான். அதுக்கப்புறம் தான் நண்பர்கள் சேர்ந்தாங்க. தனியாக போனான். போகும்போது நிறைவாக போனான். வரும்போது அவன் குறைவுள்ளவனாக தான் வந்தான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பன்றி சாப்பிடுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. இன்னொருத்தன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். எருசலேம் எப்படிப்பட்டது? தேவனுடைய நகரம், சமாதானத்தினுடைய பட்டணம் இல்லையா? அந்த இடத்துலேருந்து எரிகோ, ஒரு ஓமையாக சொல்லப்பட்ட காரியம். எரிகோவுக்கு போனான். சபிக்கப்பட்ட ஒரு இடம். இவன் தனியாக தான் போனான். நடந்தது என்ன? குற்றுயிரும் குலவருமா எங்கே விழுந்து கிடந்தான். பொண்ணை இழந்தான், பொருளை இழந்தான், வஸ்திரத்தை இழந்தான். தனியாக போனதனுடைய நிலைமை. யோனா அப்படி தான். ஆண்டவர் சொன்னார், நினிவேவுக்கு போனார், தர்சீசுக்கு போனேன். 3 நாள் மீன் வயிற்றில் இருந்து ஓலமிட வேண்டியதாக இருந்தது. இப்போ வித்தியாசமான நிலைமையில் பாருங்களேன். அதே மாதிரி ஒரு குடும்பத்தை பாருங்க. நகோமியினுடைய குடும்பம். பெத்லகேமிலே அவள் இருந்தாள். பஞ்சம் உண்டானது. அந்த பெத்லகேமில் இருந்து வேறு எந்த ஒரு குடும்பமும் இப்படி பஞ்சம் உண்டானதே என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு வெளியே போனதாக பார்க்க முடியாது வேதத்தில். வேறு எந்த ஒரு குடும்பமும் போனதாக பார்க்க முடியாது. ஆனால் நகோமி மாத்திரம் மோவாப் தேசத்திற்கு கடந்து போகிறார். பெத்லகேம் அப்பத்தின் வீடு இல்லையா? அப்பேற்பட்ட அந்த இடத்துல இருந்து மோவாப் தேசத்திற்கு கடந்து போகிறாள், இடம்பெயர்ந்து போகிறாள். நடந்தது என்ன? புருஷன் எலிமெலேக்கு இறந்து போனான், மகன் மக்லோன் கிளியோன் இறந்து போனார்கள். ஆக தனித்த ஒரு வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. தனியாக போகின்ற வருகின்ற காரியங்களில் வாலிமான பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருக்க வேணும். அருமையான தெய்வத்தினுடைய மக்களே, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் வீட்டு விட்டு புறப்படும் போது எல்லாம் ஒன்றா தான் வந்தாங்க. அந்த அதிகாரத்தை போய் வாசிப்போம். ஒரு கதை மாதிரி வாசித்தா கூட பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாசி பாருங்க, ஆனால் கருத்தாக வாசிங்க. புறப்படும் போது, வீட்டு விட்டு புறப்படும் போது எல்லாம் ஒன்றா தான் புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் வழியில் மாத்திரம் எப்படி பிரிஞ்சாங்கன்னு தெரியல. அப்பாவும் அம்மாவும் முன்னாடி போயிருப்பாங்க, இவன் பின்னாடி வந்திருப்பான். அப்போ அப்பாவும் அம்மாவும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, பையன் பின்னாடி வரான்னு நினச்சேன். இவன் பின்னாடி வந்தவன் என்னாச்சு, சிங்கத்தோடு கூட போய் பாலசிங்கம் எதிர்பட்டது. இவன் தனியாக பிரிஞ்சு போனதுனால பாலசிங்கம் எதிர்பட்டது. உடனே அதோடு கூட சண்டை போடும்படி ஆயிடுச்சு. சரி, சண்டை போட்டுட்டு வந்தான் இல்லையா, சிங்கத்தை கிழித்து போட்டேன்னா. அந்த சிங்கங்கிறது, பாலசிங்கன்றது ஒரு அட்டை சிங்கம் இல்லை, கிழ சிங்கம் இல்லை, பாலசிங்கம். அதோடு கூட சண்டை போட்டுட்டு வந்தவன் எப்படியும் ஒரு சில நிமிஷமாவது சண்டை போட்டிருப்பான். சட்டை கிழிஞ்சிருக்கணும், போட்டிருந்த ஆடை கிழிஞ்சிருக்கணும், இல்லை அது அழுக்காக இருந்திருக்கணும், இல்லை ரத்தக்கரை படிஞ்சிருக்கணும், தலை கழிஞ்சு போயிருந்திருக்கணும், சோர்வாக இருந்திருக்கணும், வேர்வை வந்திருக்கணும். ஏன்னா சிங்கத்தோடு கூட சண்டை போட்டுருக்கிறேன். இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் தாயும் தகப்பனும் பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல அவனை. ஏன்டா தலை கழிஞ்சு போயிருக்குது, ஏன் முகம் இப்படி இருக்குது, ஏன் சட்டை கசிங்கி போயிருக்குது, ஏன் சட்டையில் இப்படி ரத்தம் இருக்குது, என்ன எதுன்னு கேட்டாங்களன்னா ஒரு வார்த்தையும் கேட்டதாக பைபிளில் பார்க்க முடியாது. நான் சொல்ல வந்த காரியம் என்ன? பெற்றோருக்கு பொறுப்பு உண்டு. நம்முடைய ஜீவியம் ஆரம்பத்தில் இருந்தது போல இப்பொழுது இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பாதை விலகி போய் கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் முதல்ல சொன்னது போல பார்வையின்படி அறிந்து அவன் நடந்தான். நம்முடைய கண் காண்கிற விதமாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், முதல் காரியம். இரண்டாவது, பாதை விலகி நடந்தான், பார்வையின்படி நடந்தான். இப்போது பாதை விலகி நடக்கிறான். நாம் எந்த பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பாதை சரியான பாதை தானே?
யோசிங்க. நிறைய காரியங்களுக்கு தீர்வு உண்டம்மா. ஆண்டவர் எல்லாவற்றையும் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு இந்து ஆசிரமத்தில் ஒரு சகோதரன், ஒரு சின்ன தம்பி அங்கேயே வளர்ந்து கொண்டு வந்தான். எல்லா சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து வளர்ந்து கொண்டு வந்தேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த தம்பி சொன்னான், பெரிய சாமியார்கிட்ட போய் சொன்னான், பெண்களை பார்த்தா எனக்கு ஒரு கெட்ட எண்ணம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னான். உண்மை சொன்னான். அதுக்கு பெரிய சாமியார் சொன்னார், அப்படியெல்லாம் வரக்கூடாத, வருதே அப்படின்னா. சரி, அப்படியா இருந்தால் உனக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு வைத்தியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அண்டாவில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு கலந்து நிறைய தலையில் ஊற்றுனாங்க. பாருங்க எப்படி இருக்கும், ஒரே எரிச்சலாக இருக்கும். ஊற்றுனாங்க. ஊற்றி முடிஞ்சதுக்கப்புறம் சாமியார் கூப்பிட்டு கேட்டார், இப்போ எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரல இல்லையா? இல்லை, இப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா. சரி, அப்படியா இருந்தால் சரி, நீ இனிமேற்பட்டு நீ ரோட்டில் நடக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் நிமிர்ந்து நடக்காத, பெருவரில் பார்த்துக்கினே நடந்து போனார். எப்படி? பெருவரில் பார்த்துக்கினே நடந்து போகணும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே பெருவரிலே நடந்துன்னு போய் ஒரு அம்மா மேலே மோதிட்டான். இன்னும் பிரச்சனை அதிகமாகி போச்சு. இப்படியெல்லாம் தீர்வு காண முடியாது. இதுவெல்லாம் தீர்வு ஆகாது. தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஆராதிக்கிற வழிபடுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆவியானவர் நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. காரணம், அவரிலே பாவம் இல்லை. என்னிலே பாவம் உண்டென்று யார் உங்களில் சொல்ல முடியும் என்று சொல்லி சவால் விட்டு கேட்டவர். ஆகினால் அருமையான தெய்வத்தினுடைய மக்களே, நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? முதலாவது, பார்வையின்படி அவன் அறிந்து நடந்தான். நாம் எப்படி நடக்க வேண்டும்? ஆண்டவருடைய சித்தம் அறிந்து நடக்க வேண்டும். இரண்டாவது, அவன் பாதை விலகி நடந்தான். நாம் அப்படி நடக்கக்கூடாது. நாம் எப்படி நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பாதையை பின்பற்றி நடக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதையில் நடக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நானே வழி என்று சொன்னார். அந்த வழியில் நடக்க வேண்டும். 2 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இதில் தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அந்த சிங்கத்தெல்லாம் கிழித்து போட்டதெல்லாம் ஒரு பெரிய பராக்கிரமமான காரியம்தான். ஒரு பால சிங்கத்தை கிழித்து போட்டேன், அதை கொன்று போட்டேன். அதெல்லாம் ஒரு பராக்கிரமமான, ஒரு வீரதீரமான ஒரு செயல்தான். ஆனால் இந்த காரியத்தை தன் பெற்றோரிடம் அவன் சொல்லவில்லை. அப்படியானால் ஏதோ ஒரு குற்ற உணர்வு அவனிடத்தில் இருந்திருக்கிறது. அவங்க கேட்கல, ஆனால் இவனாச்சும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவனும் சொல்லவே இல்லை, மூடி மறைத்து விட்டான். அது மாத்திரமல்ல, வழியிலே இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறேன், வழியில் ஒருவேளை ஒரு சிலரை நம்ம பார்க்கலாம், பேசலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபரை அடிக்கடி போய் பார்க்கணுங்கிறது ஒரு சரியான வாழ்க்கை முறை அல்ல. அது நல்லதல்ல. வாலிமான தம்பி தங்கமாக இருக்க நான் சொல்கிறது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் நான் எடுத்தேன்னு எனக்கு தெரியல. 3-4 நாட்களுக்கு முன்பதாக தான் பாஸ்டர் சொன்னார், ஆனால் இந்த மாதிரி சர்வீஸுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 நாளாக இந்த பிரசங்கமா அந்த பிரசங்கமானு சொல்லி எடுத்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சவும் பண்ணியிருக்க. ராத்திரி தான் இப்படிப்பட்ட ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்தேன் நான். ஏன், யாருக்கு என்ன ஏதுன்னு தெரியல, அதனால தெரியல, யாருக்கோ தெரியல. இந்த வாலிமான தம்பி தங்கைமார்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிற காரியம், வழியில் போகும்போது நீங்கள் சினிமா போஸ்டரெல்லாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, பார்க்காம இருக்கவும் முடியாது. கண்ணு முடிக்கணும்லாம் போக முடியாது. பார்க்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் பார்த்துட்டு போய் திரும்பி நின்று மறுபடியுமா பார்த்தா நீ வீழ்ந்து போவதற்கான முதல் படியில் நின்று கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம்.
ரோட்டில் ஆபாசமான காரியங்கள் இருக்கலாம், நான் பார்க்க வேண்டாம்னு சொல்ல, போகும்போது பார்க்காம இருக்கவும் முடியாது, கண்ணு மூடிக்கினே போயிட முடியாது. அந்த பெருவரிலே பார்த்துக்க நடந்து போன மாதிரி போனால், கண்ணு மூடிக்கினே போனால் முட்டி மோதி எங்கேயாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகி போகும். ஆனால் பார்த்த அந்த காரியத்தை மறுபடியும் வந்து நின்று திரும்பவும் பார்ப்பாயானால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போவதற்கான முதல் படி. உதாரணம் சொல்கிறேன், வேதத்தில் ஒரு சம்பவம் உண்டு. தாவீதை குறித்து நாம் வாசிக்கிற 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். முதல் 2 வசனங்களில் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் சண்டைக்கு போயிட்டாங்க, இவன் மட்டும் என்ன பண்ணுறான், அரண்மனையில் அங்கேயே தங்கிட்டான். 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்களேன், கொஞ்சம் வாசிங்க, கொஞ்சம் சத்தமா வாசிமா. படுக்கையிலிருந்து எழுந்து, ஆமா, அரண்மனையில் உப்பிரகையில் உலாத்தி கொண்டிருக்கிறான். முதல் காரியம் பாருங்க, உலாத்தி கொண்டிருக்கிறான். ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை, ஆமா, இவன் என்ன பண்றான், எல்லாரும் சண்டைக்கு போயிட்டாங்க, இவன் தூங்கி எழுந்து உப்பிரகையின் மேல உலாத்தின்னு இருக்கிறான். அரண்மனையில் உலாத்தி கொண்டிருந்தது தப்பு கிடையாது. உலாத்தி கொண்டிருந்தது தப்பு இல்லை. 2வது, அப்படியே உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை பார்த்தான், தப்பு இல்லை. குளிக்கிற அந்த பெண்மணியை பார்த்தான், உரியாவின் மனைவியை பார்த்தான், தப்பு இல்லை. எல்லாம் எதேச்சையா நடந்தது, தற்செயலா நடந்தது, ஒரு விபத்து மாதிரி. ஆனா பிற்பாடு என்ன நடந்ததுன்னு சொன்னா, 3வது வசனத்துல அதுதான் தப்பு, அதுதான் தப்பு. அரண்மனையில் மேலே உப்பிரைகளை உலாத்தினது தப்பு இல்லை, ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரீயை பார்த்தது தப்பு இல்லை, எதாச்சா நடந்தது இதெல்லாம். ஆனா அந்த பெண் யார், என்ன ஏது என்று விசாரிக்க ஆள் அனுப்பினானே, அங்கதான் தப்பு. அதனால தான் பிற்காலத்தில் பின்னாட்களில் அவன் ஒரு பெரும் தவறு செய்வதற்கு அதுதான் காரணம். அதனால் அருமையான தெய்வத்தினோட மக்களை, வாலிமானின் தம்பி தங்கைமார்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிற காரியம், பாதை விலகி போவாதே, பார்வையிலே நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 2வது, பாதையும் தவறி போகக்கூடாது, பாதையும் தவறி போகக்கூடாது. 2ஆம் விசை பார்க்க தூண்டும் எந்த ஒரு காரியமும் உன்னோட ஆவிக்குரிய ஜீவியத்தை அழித்து போட்டுவிடும். ஆகையினாலே நீ எப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேணும். 2 காரியங்கள். 1, பார்வையை அறிந்து நடந்தான் இல்லையா, பார்வையை அறிந்து நடந்தான். 2வது, பாதை விலகி நடந்தான். 3வது ஒரு காரியம் நான் சுருக்கமாக சொல்லி முடித்தேன், அடுத்த ஆராதனைக்கு வேறு நேரம் ஆயிடுச்சு. என்னாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் 6வது வசனம், கொஞ்சம் வேகமாக வாசிங்கம்மா. என்னாகமோ 6வது அதிகாரம் நசரேய விரதம் உள்ளவன் அவன், ஒரு அதிசயமான ஒரு பிறவி அவன். மனோவாவும் அவனோட மனைவிக்கும் ஒரு விசேஷமான ஒரு பிறப்பாக அவன் இருந்தான். அப்பொழுது சொல்லப்பட்ட கட்டளை என்ன, நசரேய விரதம் இருக்க வேணும். நசரேய விரதம்னு சொன்னால் விசேஷமாக தலையில் உள்ள முடியை சரைக்கக்கூடாது. அடுத்தது பிணத்தண்டை போகக்கூடாது. ஒருவேளை அப்பாவும் அம்மாவும், அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், என்னாக 6ஆம் அதிகாரத்தை, அப்பாவும் அம்மாவும் செத்து போனால் கூட அவங்க பக்கத்தில் போகக்கூடாது. உடன் பிறந்தவர்கள் செத்து போனாலும் போகக்கூடாது. ஒருவேளை நம்மோடு கூட இருக்கிறவர்கள் உடனே செத்து போயிட்டாங்களா, நம்மளும் அறியாது செத்து போனால்
7 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா தலை சிரைக்கப்பட போகணும், அதுக்கான பாவ நிவர்த்தி பண்ணணும். ஆனால் இப்போ இவன் அப்படி பண்ணலை. எந்த பிரேத தண்டையும் போகக்கூடாது. இவன் என்ன பண்ணா, சிங்கத்தை கிழித்தான், சிங்கத்தினோட உடலில் இருந்த தேனை எடுத்து சாப்பிட்டான். அதுக்கப்புறம் 300 பேரை கொன்று 30 பேரை கொன்று போட்டான் இல்லையா. அவங்க வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டான். அதுக்கப்புறம் கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எல்லாம் பிரேதத்தை தொடக்கூடாது, பிரேதத்தண்டு போகக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் எதிர்மறையா. அதுக்கு அவன் பலம் எதில் இருக்குதுன்னு சொன்னபோது அதையும் சொல்லிட்டான் அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மா ஆளை வச்சுட்டு என்ன பண்ணிட்டான், ஆளை கூப்பிட்டுட்டு சிரைச்சிட்டான். தலை மயிரும் சிரைக்கப்பட்டது. கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லாதவன், கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு அவன் இருந்தேன். சிம்சோன் சரீரத்தில் பராக்கிரமசாலியாய் இருந்தான், ஆனால் உள்ளான மனதில், உள்ளான மனுஷனில் அவன் மிகவும் பலவீனப்பட்டவனாக இருந்தான். உள்ளான மனுஷனில் மிகவும் பலவீனப்பட்டவனாக இருந்தேன். இன்னொரு காரியம் என்னோட வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு எந்த காரியத்தில் பலவீனம் இருக்கிறதோ அந்த காரியத்தில் தான் அவனுக்கு இடரல் உண்டாகக்கூடிய காரியங்கள் திரும்ப திரும்ப வருகிறது. எந்த ஒரு காரியத்தில் அவன் இடறுகிறானோ அந்த காரியத்தில் திரும்ப திரும்ப அவனுக்கு சோதனை வருகிறது. அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறேன் ஒரு காரியம். அருமையான தெய்வத்தினோட மக்களை ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டோம் என்பது நமக்கு தெரியும். எந்த நிலைமையில் இருந்தோம், ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலைமையில் நம்மை அழைத்தார் என்பது நமக்கு தெரியும். ஆகியனாலே நாம் நம்முடைய பிரதிஷ்டையை நாம் என்ன பண்ணக்கூடாது, கெடுத்து கொள்ளக்கூடாது. மனதார தன்னுடைய பிரதிஷ்டைகளை உடைத்து போடுகிற எவனிடத்திலும் ஆண்டவர் அன்பாய் இருப்பது கிடையாது. ஆண்டவர் அவனிடத்தில் இருக்க மாட்டார். மனதார தன்னுடைய பிரதிஷ்டைகளை உடைத்து போடுகிற எந்த ஒரு மனிதனிடத்திலும் ஆண்டவர் வாசம் பண்ண முடியாது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த நோக்கத்திற்காக ஒருவேளை திரும்ப 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 இப்படி செய்கிறதுனால நமக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்பதற்காக தொடர்ந்து நாம் பாவங்களை செய்வோமே ஆனால் அதனுடைய நிலைமை பிற்காலத்தில் பரிதாபமாக இருக்கும். ஆகியனாலே அருமையான தெய்வத்தினோட மக்களே, நம்முடைய வாழ்க்கை வசனங்களின் அடிப்படையில் கட்டப்பட வேண்டும், அனுபவங்களின் அடிப்படையில் கட்டப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை வசனங்களின் அடிப்படையிலே. இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன, பரமனின் விரதத்தை மறந்து நடந்தான். ஆண்டவர் சொன்ன விரதத்தை மறந்து நடந்தான். இந்த விரதம் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து நடந்தான். ஆண்டவர் சொன்னது என்ன, சவரகன் கத்தி உன் தலையில படக்கூடாது, நசரேய விரதம் இருக்க வேண்டும், மது அருந்தக்கூடாது, இதெல்லாம் சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து நடந்தான். ஆண்டவர் சொன்ன விரதம் அதுதான். விரதம் என்று சொன்னபடி இப்படி கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். ஆக பரமனின் விரதத்தை மறந்து நடந்தான், ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து நடந்தான், கடைபிடிக்கவில்லை, மறந்து போனான். யூதாசும் குற்றவாளி தான், பேதுருவும் குற்றவாளி தான் இல்லையா. 2 பேருமே பாவம் செய்தவங்க தான். இருவருமே குற்ற உணர்வு 2 பேருக்குமே ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் நடந்தது என்ன, யூதாஸ் மனம் வருந்தினான். யூதாஸ் மனம் வருந்தினான், பாவத்தில் மரிச்சு போனான். ஆனால் பேதுரு மனம் திருந்தினான், கிருபையினால் பிழைத்து கொண்டான். அல்லேலூயா. மனம் வருந்துவது பெரிதல்ல, மனம் திருந்த வேண்டும், மனம் திருந்த வேண்டும். அருமையான தெய்வத்தினோட மக்களை நான் முடிக்கிறேன். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன, 3 காரியங்கள். பார்வையின்படி அவன் அறிந்து நடந்தான். 2வது பாதை விலகி பிரிந்து நடந்தான், விலகி நடந்தான், பாதை விலகி பிரிந்து நடந்தான். 3வது
பரமனின் விரதம் மறந்து நடந்தான். அந்த விரதம் என்று சொல்லப்படுவது ஆண்டவருடைய வார்த்தை. நாம் எப்படி நடக்க வேண்டும்? இவனுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிற நாம் அறிந்து கொள்ளுகிற பாடம் என்ன? ஆண்டவருடைய சித்தம் அறிந்து நடக்க வேண்டும். பார்வையின்படி அறிந்து நடந்தது போல, சிம்சோன் நடந்தது போல நாம் நடக்கக்கூடாது. நாம் எப்படி நடக்கணும்? ஆண்டவரின் சித்தம் அறிந்து நடக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவரின் பாதையில் அவரோடு இணைந்து நடக்க வேண்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுவான், 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ஆண்டவருடைய மனம் விரும்புகிற காரியத்தை நம்முடைய மனம் விரும்ப வேண்டும். அவர் விரும்புகிற காரியத்தை செய்தால் அவரோடு கூட இணைந்து நடக்க முடியும். ஆக இரண்டாவது, ஆண்டவரின் பாதையில் அவரோடு இணைந்து நடக்க வேண்டும். மூன்றாவது காரியம், ஆண்டவரின் வார்த்தையை மறக்காமல் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இப்படியெல்லாம் இவன் நடந்தபடியினாலே யாரு? பார்வையின்படி அறிந்து நடந்தான், பாதை விலகி பிரிந்து நடந்தான், பரமனினுடைய விரதம் மறந்து நடந்தபடியினாலே ஒரு அடிமையை போல காசாவின் சிறை கூடத்திலே கண்கள் பிடுங்கப்பட்டு விலங்கிடப்பட்டு மாவரைத்து கொண்டிருந்தான். நம்முடைய நிலைமை ஆரம்பத்தில் ஆவிக்குரிய ஜீவத்தில் எப்படி இருந்தோமோ அதே நிலைமையில் இருக்கிறோமா? தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்தபோது இந்த 12வது மாதம் வந்துட்டோம், இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய பிறப்பை எதிர்நோக்கி இருக்கிறோம், புது வருஷத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஜனவரி மாதத்தில் இருந்தது போல இந்த கடைசி மாதத்தில் இருக்கிறோமா? நம்முடைய நிலைமை எவ்விதமாக இருக்கிறது? தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். ஒருவேளை சிம்சோனிடத்திலே காணப்பட்ட காரியங்களின்படி நம்முடைய கண்களின் பார்வையின்படி நடந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது பாதை விலகி நடந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது வார்த்தையை மறந்து ஆண்டுடைய வார்த்தையை மறந்து நடந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். அப்படி இல்லாதபடிக்கு நாம் இருப்போமே ஆனால் ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்கு வழி நடத்தப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் தியானித்த வசனங்களின்படி எங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்திக் கொள்ள உதவி செய்வோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்ம ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு நம் காணிக்கைகளை செய்வோம். காணிக்கைகளை கரங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்கள் காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். 1000 மடங்கு இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் திரும்ப தாரும். வறுமைகள் தரித்திரங்கள் எல்லாம் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. கரங்களை தட்டி சொல்லுவோம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகிய
என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. என் எண்ணமெல்லாம் எங்க ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் அதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரேவும் சேவைக்கு, கரங்களை தட்டி சொல்லுவோம், என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. அப்பா உன் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவே. கரங்களை தட்டி சொல்லும், ஏசப்பா உம் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எப்பொழுது உம்மை காண்பே, நான் எப்பொழுது உம்மை காண்பே. ஏங்குதையா எங்கள் இதய, ஏங்குதையா என் இதய, எங்க எண்ணமெல்லாம், கரங்களை தட்டி, ஏக்கமெல்லாம் எங்க எண்ணமெல்லாம் எங்க ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எங்க எண்ணமெல்லாம் எங்க ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தியில் அமரலாம். முதல் 2 வரிசையில்